ஒரு ஹாரர் ஜர்னலில் பேன் இண்டியா லெவலில் படத்தை எடுத்துக்கிற மாதிரி தான் தோணுது. அதாவது நம்ம தமிழ் ஆடியன்ஸுக்கு இந்த படம் கிளிக் ஆகுமா அப்படின்றது தெரியல. பட் ஆனால் தெலுங்கு இண்டஸ்ட்ரிக்கும் நார்த் சைடும் எந்த மாதிரி கிளிக் ஆகும் அப்படின்றது தெரியல. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, நம்ம தமிழ் ஆடியன்ஸுக்கு இந்த மாதிரி பேய் படங்கள் வந்து கண்டினியூவாக நிறைய பார்த்துருக்கோம். லைக் வந்து அரண்மனை, தில்லுக்கு துட்டு, காஞ்சனா இந்த மாதிரி சீரியஸ் எல்லாம் நம்ம நிறையவே பார்த்துட்டோம். ஸோ அதனால் இந்த படத்து மேலே அந்தளவுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நமக்கு இல்லை. பட் தெலுங்கு ஆடியன்ஸுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய லெவலில் இருக்கிற ஒரு ஹீரோ இந்த மாதிரி ஒரு படம் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றது அவங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும். பட் இந்த படத்தில் அந்த டீசரை பார்க்கும்போது நமக்கு என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா, ஓப்பனிங்கில் அந்த அரண்மனை அதெல்லாம் பார்க்கும்போது வந்து நம்ம தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய சுந்தர் சியோட படமான அரண்மனை ஞாபகம் வந்தது. அண்ட் தென் பேயை பார்த்துட்டு அந்த ஹீரோயின்கெல்லாம் கொஞ்சம் பயப்படுற மாதிரி இருந்த சீன் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காஞ்சனா ஜர்னலில் இருந்தது. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிரபாஸ் இவருடைய ஆக்டிங் ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு யார் ஞாபகம் வருது அப்படின்னா தில்லுக்கு துட்டு சந்தானம் ஞாபகம் தாங்க வருது. ஸோ அவருடைய காமெடி கலந்த அந்த ஒரு பயத்தோட அந்த ஒரு டைலாக்ஸ் எல்லாம் நம்ம சந்தானம் மாதிரி தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படம் வந்து எந்த மாதிரி ரீச் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இயர் டிசம்பர் 5 அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது.